அனைவருக்கும் வணக்கம். கடகராசிக்காரர்களுக்கு தலைகீழாக மாறப்போகும் உறவு உங்களுக்கு இது நடந்தே தீரும், மறுஜென்மம் எடுக்கும் கடகம் என்று சொல்லக்கூடிய வகையில் எந்தெந்த நிகழ்வுகள் கடகராசிக்காரர்களுக்கு அமைந்துள்ளன என்பதை ஆராய்ந்து பார்க்கும் போது கடகராசிக்காரர்களை பொறுத்தவரைக்கும் இந்த வேளையில் நவ கிரகநிலைகளின் அமைப்பும் அதிரடியான மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுப்பதோடு மட்டுமல்லாது தலைகீழாக மாறப்போகும் உறவு என்று சொல்லக்கூடிய வகையிலும் அதோடு மட்டுமல்லாது மறுஜென்மம் எடுக்கும் கடகம் என்று சொல்லக்கூடிய வகையில் பல அதிரடியான மாற்றங்களை உறுதியாகவே சந்திக்கக்கூடிய சிறப்பான தருணமாக அமைய போகிறது. அதே சமயம் சாதகமற்ற சூழலும் எந்தெந்த நிகழ்வுகளில் உள்ளன என்பதை ஆராய்ந்து பார்க்கும் போது பிறருக்காக சேவை குணம் கொண்ட கடகராசிக்காரர்களுக்கு பலருக்கு வாழ்வில் சேவை செய்ய வேண்டும் என்ற உயர்ந்த குணம் கொண்ட கடகராசிக்காரர்களுக்கு அடுத்து வரக்கூடிய 2 வாரங்கள் மிக சிறப்பான மாற்றத்தை உறுதியாகவே தங்களுடைய வாழ்வில் ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய வகையில் மிக சிறப்பான வாய்ப்புகளையும் சந்தர்ப்பங்களையும் இந்த தருணம் ஏற்படுத்தி கொடுக்க போகிறது. நீங்கள் எதிர்பார்ப்பதை காட்டிலும் ராசியின் அதிபதியாக இருக்கக்கூடிய சந்திரன் முற்பகுதியில் வளர்பிறை சந்திரனாக பிற்பகுதியில் வலம் பெற போகிறார். முற்பகுதியில் தேய்பிறை சந்திரனாக வலம் வரக்கூடிய சந்திரன் 24ஆம் தேதி அமாவாசை தினமாகவும் அதை தொடர்ந்து பிறகு வளர்பிறை சந்திரனாகவும் மாறப்போகிறார். எனவே ராசியின் அதிபதியான சந்திரனின் அமைப்பு நீங்கள் எதிர்பார்ப்பதை காட்டிலும் திட்டமிடுவதை காட்டிலும் மிக சிறப்பான வாய்ப்புகள் எளிதில் கைகூடக்கூடிய ஒரு அற்புதமான தருணமாக இந்த வேலையை மாற்றி கொடுக்க போகிறது. அது மட்டுமல்லாது திடீரென ஏற்படும் பல்வேறு வகையான மாற்றங்கள் மனக்கலக்கம் கவலை போன்றவற்றை விலக்கி நன்மை நிறைந்தவையாக இந்த தருணத்தை உருவாக்கி கொடுக்க போகிறது. அதோடு மட்டுமல்லாது முழு சுபகிரகம் என்று அழைக்கக்கூடிய ராசியின் ராஜ யோகாதிபதியாக இருக்கக்கூடிய குரு பகவான் மிகவும் வலுவாக சுகஸ்தானமாகிய 2ஆம் இடத்தில் மங்களகாரகனும் மோட்சக்காரகனும் வலம் வரக்கூடிய இந்த வேளையில் அற்புதமான மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய அமைப்பில் மிகவும் வலுவாக விரயஸ்தானமாகிய 12இல் வலம் வருகிறாருங்க. எனவே நினைப்பதை காட்டிலும் பல்வேறு வகையான சுப காரியங்கள் திட்டமிடுவதற்கும் பல்வேறு வகையான முதலீடுகளை மேற்கொள்வதற்கான வாய்ப்பும் சந்தர்ப்பமும் இந்த வேளையில் தேவையற்ற விரயங்களை தவிர்த்து முன்னேற்றம் நிறைந்தவையாக மாற்றக்கூடிய சந்தர்ப்பத்தை முழு சுபகிரகமாக இருக்கக்கூடிய குரு பகவான் ஏற்படுத்தி கொடுக்க போகிறாருங்க. ஏனென்றால் குரு பகவான் ராசிக்கு 6 மற்றும் 9ஆம் இடத்தின் அதிபதியாக பார்க்கப்படுகிறார். அவர் மிகவும் வலுவாக விரயத்தில் அமர்ந்து வலம் வரக்கூடிய இந்த தருணம் பொன் பொருள் சேர்க்கை போன்றவை விரைவாக கிடைப்பதோடு விரய செலவுகளை சுப விரயங்களாக மாற்றக்கூடிய வாய்ப்பும் சந்தர்ப்பமும் நிறைவாக கிடைக்கிறது. புதிய திருப்பங்கள் உருவாகக்கூடிய வகையில் அதிரடியான மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுப்பதோடு மட்டுமல்லாது சில காரியங்களில் முடிவெடுக்க முடியாமல் திணறிய சூழலில் நல்ல ஒரு மாற்றம் நிச்சயமாக உண்டு. மனநிறைவு கிடைக்கும் என்று சொல்லக்கூடிய வகையில் தாய் தந்தையருடன் இருந்த மன வருத்தம் நீங்குவதோடு மட்டுமல்லாது ஒற்றுமை பிறப்பதற்கான சந்தர்ப்பம் உண்டு. உடன் பிறந்தவர்களுக்கிடையே இருந்த தேவையற்ற மனக்கசப்புகள் இந்த தருணத்தில் மறையும். கணவன் மனைவிக்கிடையே இருக்கக்கூடிய கருத்து வேறுபாடுகள் முற்றிலுமாக நீங்கி ஒற்றுமை பிறக்கக்கூடிய ஒரு அற்புதமான வேலையாக இந்த தருணம் உறுதியாகவே அமைவதற்கான சந்தர்ப்பம் கடகராசிக்காரர்களுக்கு உண்டு. எனவேதான் தலைகீழாக மாறும் உறவு என்று சொல்லக்கூடிய வகையில் சில அதிரடியான மாற்றம் தங்களுடைய வாழ்வில் நிச்சயமாக உண்டு. ஏனென்றால் முழுமையாக திருக்கணிதத்தின்படி பாக்கியஸ்தானமாகிய 9இல் நுழைந்து விட்டாருங்க சனி. எனவே இந்த வேளையில் உங்கள் விதி மாறுவதோடு மறுஜென்மம் எடுக்கும் கடகம் என்று சொல்லக்கூடிய வகையில் மிக சிறப்பான வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் கடகராசிக்காரர்களாகிய உங்களை தேடி நிச்சயமாக வருகிறது. மிகப்பெரிய அளவிலான காரிய தடை சிக்கல் சிரமங்கள் போன்றவற்றை உறுதியாகவே தவிர்ப்பதற்கான சந்தர்ப்பம் உண்டு. ஏனென்றால் லாபஸ்தானத்தில் ஆட்சி பலம் பெற்று வலம் வரக்கூடிய சுக்கிரனும் குருவுடன் இணைந்து இறுதியில் விரயஸ்தானத்தை வலுப்படுத்த போகிறார். குரு சுக்கிரன் இணையக்கூடிய இந்த தருணம் என்பது குரு சுக்கிர யோகம் நிறைவாக கிடைப்பதால் மிக பெரிய அளவிலான காரியங்களை கூட திட்டமிடுதலை காட்டிலும் எளிதில் வெற்றி பெறுவதற்கான நல்ல வாய்ப்பும் சந்தர்ப்பமும் உண்டு. தற்காலிக பணி நிரந்தரம் செய்யப்படுவதற்கான வாய்ப்பு இந்த வேளையில் நிச்சயமாக உங்களை தேடி வருகிறது. அதோடு மட்டுமல்லாது நினைப்பதை காட்டிலும் 4 மற்றும் 11ஆம் இடத்தின் அதிபதியாக இருக்கக்கூடிய சுக்கிரன் அவர் குருவுடன் இணையக்கூடிய இந்த தருணம் பல்வேறு வகையில கடன் சார்ந்த பிரச்சனைகள் உள்ளிட்ட பல சிரமங்கள் விலகுவதோடு நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய நல்ல வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. ஒரு வழியாக கடனை அடைப்பதற்கான சந்தர்ப்பம் இந்த வேளையில் நிறைவாக உருவாக்கி கொடுக்க போகிறாருங்க சுக்கிரன். உத்தியோகம் மற்றும் தொழில் ரீதியான பணிகளில் நிறைந்த மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்க போகிறார். ஏனென்றால் இந்த தருணம் மிக சிறப்பான வகையில்
விளைச்சல் சிரமம் அதிகரித்தாலும் அதன் மூலம் ஆதாயம் நிறைவாக கிடைக்கக்கூடிய வாய்ப்பும் சந்தர்ப்பமும் அற்புதமாக இந்த வேளையில் உண்டு என்பதை திட்டவட்டமாக உறுதிப்படுத்தி கொடுக்கிறார். அதோடு மட்டுமல்லாது கடகராசிக்கார பெண்மணிகளுக்கு இந்த வேளையில் குரு சுக்கிரன் இணைந்து குரு சுக்கிர யோகத்தை ஏற்படுத்தி கொடுப்பதால் கடகராசிக்கார பெண்மணிகள் நினைப்பதை காட்டிலும் குடும்ப முன்னேற்றத்திற்காக பல பணிகளை சிறப்பாக மேற்கொள்ளக்கூடிய வகையிலும் அற்புதமான மாற்றத்தையும் முன்னேற்றத்தையும் உருவாக்கி கொள்ளக்கூடிய வகையில் பல்வேறு வகையான நல்ல வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் உறுதியாகவே கடகராசிக்கார பெண்மணிகளாகிய உங்களை தேடி வருகிறது. பணிபுரியக்கூடிய இடத்தில் கடகராசிக்கார பெண்மணிகள் எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கக்கூடிய சலுகைகள் எளிதில் உங்களை தேடி வரும். மிக பெரிய அளவிலான சிக்கல் மனவருத்தம் என்று இருந்த உறவுகளுடன் இருந்த பல்வேறு வகையான பிரச்சனைகள் நீங்கி தலைகீழாக மாறும் உறவு என்று சொல்லக்கூடிய வகையில் உறவுகளுக்கிடையே ஒற்றுமை பிறக்கக்கூடிய அற்புதமான தருணமாக பார்க்கப்படுகிறது. ஏற்கனவே உறவு மிக வலுவாக இருக்கக்கூடிய கடகராசிக்கார பெண்மணிகளுக்கு மேலும் இந்த தருணத்தில் நன்மை நிறைந்த வாய்ப்புகள் உறவுகளால் சிறப்பாக அமைவதற்கான சந்தர்ப்பம் உண்டு. புதிதாக ஆடை ஆபரண சேர்க்கைக்கான சிறப்பான காலகட்டமாகவும் இந்த வேலை கடகராசிக்கார பெண்மணிகளுக்கு அமைய போகிறது. சனி பகவான் திருக்கணிதத்தின்படி பாக்கியஸ்தானமாகிய 9 நுழைந்திருப்பதால் நிச்சயமாக நினைப்பதை காட்டிலும் பல்வேறு வகையான நன்மையும் முன்னேற்றமும் இந்த தருணத்தில் சனியின் அமைப்பால் உங்களை தேடி வருகிறது. நினைப்பதை காட்டிலும் மிக பெரிய அளவில் சிக்கல் என்று இருக்கக்கூடிய அத்தனை காரியங்களில் இருக்கக்கூடிய தடைகளையும் உறுதியாகவே தகர்த்தெறியப்படுவதற்கான நல்ல சந்தர்ப்பம் நிச்சயம் கடகராசிக்காரர்களுக்கு உண்டு. தன்னம்பிக்கையுடன் செயல்படக்கூடிய வகையில் பாதியில் நின்ற பணிகளை இந்த தருணத்தில் சிறப்பாக மேற்கொள்வதற்கான வாய்ப்பும் சந்தர்ப்பமும் நிறைவாகவே உண்டு. குடும்ப உறுப்பினர்கள் மூலம் ஏற்பட்ட பல பிரச்சனைகளுக்கு உறவு வலுப்படக்கூடிய வகையில் சிறப்பான தீர்வு இந்த தருணத்தில் உங்களை தேடி வருகிறது. எதிர்மறையான சிந்தனைகளை தவிர்த்து மிக சிறப்பான முன்னேற்ற வாய்ப்புகளை கடகராசிக்காரர்கள் நிச்சயம் சந்திக்க முடியும். அஷ்டமத்தில் ராகுவும் தனஸ்தானத்தில் கேதுவும் இருந்தாலும் பின்னோக்கி நகர்ந்து கடகராசிக்காரர்களுடைய வாழ்க்கையை முன்னோக்கி நகர்த்தக்கூடிய அமைப்பில் மிகப்பெரிய அளவில் பங்கு வகிக்கக்கூடிய கிரகங்களாக இருக்கக்கூடிய ராகு மற்றும் கேது இந்த வேளையில் கடகராசிக்காரர்களுக்கு நினைப்பதை காட்டிலும் சில அற்புதமான வாய்ப்புகளை நிச்சயம் உருவாக்கி கொடுக்கிறது. ஏனென்றால் ராகு மற்றும் கேதுவை பொறுத்த வரைக்கும் சற்று சிறப்பான அமைப்பை நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கின்றன. இருந்தாலும் கூடுதல் கவனத்துடன் பல பணிகளில் இந்த தருணத்தில் செயல்பட்டாக வேண்டும். மங்களகாரகரான செவ்வாய் தனஸ்தானத்தில் இருந்து தைரியஸ்தானத்திற்குள் நுழைகிறாருங்க. ராசியின் நீச்ச அதிபதியாக இருக்கக்கூடிய செவ்வாய் தைரியஸ்தானத்திற்குள் வருவதால் துணிச்சலும் தைரியமும் அதிகரிக்கும். பல பணிகளை விரைவாகவும் துரிதமாகவும் செய்து முடிக்கக்கூடிய வாய்ப்பும் சந்தர்ப்பமும் கடகராசிக்காரர்களுக்கு 5 மற்றும் 10ஆம் இடத்தின் அதிபதியான செவ்வாயின் அமைப்பால் நிச்சயமாக உண்டு. பொருளாதார நிலை உயரக்கூடிய வகையில் வெற்றிக்கே உரித்தான 3இல் அமரக்கூடிய செவ்வாயின் அமைப்பால் முன்னேற்ற வாய்ப்புகளை நிறைவாக சந்திப்பதற்கான சந்தர்ப்பம் உண்டு. அடுத்தடுத்து பல நல்ல காரியங்கள் இல்லத்தில் சிறப்பாக கைகூடுவதற்கான சந்தர்ப்பம் உறுதியாகவே இந்த வேளையில் கடகராசிக்காரர்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்க போகிறாருங்க. முதலீடுகளை அதிகரிக்கக்கூடிய வகையில் புதிய அசையா சொத்துக்கள் வாங்குவதற்கான நல்ல வாய்ப்பும் சந்தர்ப்பமும் உறுதியாகவே கடகராசிக்காரர்களாகிய உங்களுடைய வாழ்வில் நிறைவாகவே கிடைக்கிறது. சூரியன் விரயத்தை விட்டு விலகி ஜென்மத்திற்குள் நுழைகிறார். ராசிக்கு சகாயமானவராக இருக்கக்கூடிய சூரியன் ஜென்மத்திற்குள் வருவது சாதகமற்ற அமைப்பு என்றாலும் வீண் விரய செலவுகள் கட்டுக்குள் வருவதற்கான சந்தர்ப்பம் உண்டு. வித்யாகாரகரான புதன் வக்ர நிவர்த்தி பெற்று பலம் பொருந்திய அமைப்பிற்கு மாறுகிறார் ஜென்ம ராசியில். எனவே நினைப்பதை காட்டிலும் உணர்ச்சி வசப்படாமல் நிதானத்துடன் பக்குவமாக நடந்து கொள்ளக்கூடிய சந்தர்ப்பம் உங்களை தேடி வரும். மேலும் இந்த தருணத்தை சாதகமாகவும் நன்மை நிறைந்த ஒரு தருணமாகவும் மாற்றிக்கொள்வதற்கு கடகராசிக்காரர்கள் நிச்சயமாக வாரத்தில் செவ்வாய்க்கிழமை விரதமிருந்து அருகாமையில் உள்ள முருகப்பெருமான் ஆலயம் சென்று தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்கள். அதோடு மட்டுமல்லாது இந்த வேளையில் தங்களால் இயன்றவரை மற்றவரின் பசியை தீர்க்கக்கூடிய வகையில் ஏதேனும் சிறு உதவியாவது செய்யுங்கள். மிக சிறப்பான மாற்றம் உறுதியாகவே ரெட்டிப்பு மகிழ்ச்சி மறுஜன்மம் எடுக்கும் நேரம் என்று சொல்லக்கூடிய வகையில் கடகராசிக்காரர்களுக்கு நிச்சயம் அமையும்.